வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. கோவா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கர்நாடக மாநிலம் கார்வாரில் உள்ள ஐஎன்எஸ் கடம்பா கடற்கரை தளத்திற்கு செல்கிறார். தளத்தை பார்வையிட்ட பிறகு குடியரசுத் தலைவர் துறைமுகத்தில் இருந்து நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொள்கிறார். மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் பங்கேற்றுள்ள 3 நாள் தேசிய மாநாட்டின் 2ஆம் நாள் அமர்வு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மனித வளம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட இந்த 3 நாள் மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 129வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியினை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இன்று சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்று திருத்தப் பட்டியல் தொடர்பான சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். தைவானின் இலானுக்கு அப்பால் 32 கிலோமீட்டர் தொலைவில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7ஆக பதிவாகியுள்ளது. சேதங்கள் குறித்த தகவல்கள் ஏதும் பதிவாகவில்லை என்று தைப்பே நகர அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 4வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.